ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பத்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் எதுவும் பார்க்க போகிறதில்ல. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த மாடி தோட்டம் கிட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே போயிட்டு வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல மாடி தோட்டம் கிட்டு வாங்கிட்டு வந்ததும் மேலே கோணியெல்லாம் கிழிஞ்சிருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே உள்ள பொருட்கள் எல்லாமே நல்லா தரமாக இருந்தது. எல்லாருக்குமே சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், அதில் மாடி தோட்டம் வச்சுக்கணும், நஞ்சில்லா காய்கறிகளை விளைவிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. எனக்குமே இது போல் ஆசை இருந்தது. நாங்களும் வீடு வாங்கி 4-5 மாதம் ஆயிடுச்சு. உடனே நாமளும் மாடி தோட்டம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு எங்கே இந்த மாடி தோட்டம் கிட்டு கவர்மெண்ட்டோடது கிடைக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணேன். எனக்கு இங்கே குரோம்பேட்டில் இருக்கிறதுனால அங்கேயே ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் கிடச்சிது. கவர்மெண்ட் வேளாண்மை துறை அலுவலகம் அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு 450 ரூபா பணமும் நம்மளுடைய ஆதார் ஜெராக்ஸும் ஒரு ஃபோட்டோவும் கொடுத்தோம்னா உடனே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அங்கே ஸ்டாக் இருந்ததுன்னா உடனே கொடுக்குறாங்க, இல்லைன்னா முன்பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு நம்ம விருப்பப்பட்டோம்னா 5 செடி 50 ரூபாய்க்கும் தராங்க. பழ வகைகள் எல்லாமே அங்கே கிடைக்குது. அதான் 5 வகையான பழங்கள் நம்ம விருப்பப்பட்டால் 50 ரூபாய்க்கு அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி பழச்செடிகள் எதுவுமே வாங்கலை. முதல்ல ஒரு 6 க்ரோபேக் வாங்கிட்டு அதில் காய்கறிகளை விளைவிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். க்ரோபேக்ஸ் எல்லாமே நல்ல தரமாக இருந்தது. மேலே தமிழ்நாடு கவர்மெண்ட் வேளாண்மை துறை அப்படின்னு பதிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. 6 க்ரோபேக்கும் 6 தென்னை நார் கழிவு கட்டிகளும் கொடுத்துருக்காங்க. இது ஊற போடும்போது நல்லா 20 லிட்டர் பக்கெட் அளவுக்கு வருது. இதோட நம்ம மண்கலவையும் அவங்க உயிர் உரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளை வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் முதல் தரையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோடு சேர்த்து உயிர் உரங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மண்கலவையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கான உயிர் உரங்கள். என்னென்ன உயிர் உரங்கள்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகோடெர்மா விரிடி கொடுத்துருக்காங்க 200 கிராம் அளவு. பாஸ்போபாக்டீரியா 200 கிராம் அளவு கொடுத்துருக்காங்க. அசோஸ்பைரில்லம் 200 கிராம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தோடவும் நீம் ஆயில் ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மண்கலவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீம் ஆயில் நம்ம மேல் செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு 200 ml கொடுத்துருக்காங்க. இதோட 6 வகையான விதைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன விதைகள்னு பார்த்திங்கன்னா, மிளகாய், தக்காளி, வெண்டை, சுரைக்காய், முள்ளங்கி, கொத்தவரை, இந்த 6 வகையான விதைகள் கொடுத்துருக்காங்க. விதைகள் எல்லாமே ரொம்பவும் தரமாக இருக்குது. கண்டிப்பாக நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உயிர் உரங்களோட மண் கலவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு விதைகளை போட்டு எப்படி வருது அப்படிங்கிறத நானும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற வேளாண்மை துறை அலுவலகத்தில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சேர்த்து ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி மண் கலவை ரெடி பண்ணணும், செடி எப்படி நடணும், தண்ணி எந்த அளவுக்கு பாய்ச்சணும், எப்படி பராமரிக்கணும், வளர்க்கணும், இது எல்லாமே சேர்த்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம யாரையுமே எப்படி வளர்க்கணும், எப்படி மண்கலவை ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்க வேண்டியதே இல்லை. இதுலேயே எந்தெந்த அளவுக்கு மண்கலவையை ரெடி பண்ணணும், எப்படி விதை விதைக்கணும், எல்லா விஷயமும் இதுலேயே சொல்லியிருக்காங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றி வளர்க்கணும் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் முதல் ஒரு கிட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க.